திமுக வேட்பாளர் செல்வ கணபதியை ஆதரித்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தற்போது சேலம் கடைவீதி பகுதிகளில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார். சேலம் அக்ரஹாரம் மார்க்கெட் பகுதியில் திமுக வேட்பாளர் செல்வ கணபதியை ஆதரித்து தற்போது முதலமைச்சர் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார். பொதுமக்களை நேரில் சந்தித்து தற்போது வாக்கு சேகரித்து வருகிறார். நேரலை காட்சிகளை தொடர்ந்து நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விரிவான விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சுதன் இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் விவரங்களை கேட்டறியலாம். வணக்கம் சுதன், இது குறித்தான விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் அருண்யா. 18வது மக்களவை தேர்தல் வருகிற 19ஆம் தேதி தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் ஒரே கட்டமாக நடைபெற உள்ளது. இதையொட்டி தற்போது தமிழகம் முழுவதும் தேர்தல் பரப்புரை களமானது தீவிரமடைந்திருக்கிறது. குறிப்பாக தமிழ்நாடு முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு க ஸ்டாலின் அவர்கள் கடந்த 22ஆம் தேதி திருச்சியில் இருந்து தனது தேர்தல் பரப்புரையை துவங்கி தென் மாவட்டங்களில் தனது பரப்புரையை முடித்துவிட்டு தற்போது வட மாவட்டங்களை நோக்கி தற்போது தனது பரப்புரையை தொடங்கி இருக்கிறார். இதன் அடிப்படையிலேயே நேற்றைய தினம் சேலத்திற்கு வருகை தந்த அவர் ஈரோடு, அதாவது தருமபுரி மற்றும் கிருஷ்ணகிரி நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடக்கூடிய திமுக மற்றும் கூட்டணி கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து நேற்று மாலை தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்டார். அதனைத் தொடர்ந்து நேற்று இரவு சேலத்தில் அவர் தங்கிய அவர் இன்று காலை தற்போது சேலம் கடைவீதி, முதல் அக்ரஹாரம், பெரிய கடைவீதி உள்ளிட்ட பகுதிகளில் நடைப்பயணம் செய்தவாறு வாக்காளர்களிடையே திமுக வேட்பாளர் செல்வ கணபதிக்கு ஆதரவாக அவர் வாக்குகளை சேகரித்து வருகிறார். அந்த காட்சிகளை தான் தற்போது நாம் நேரலையில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். குறிப்பாக இந்த கடைவீதி மற்றும் முதல் அக்ரஹாரம் பகுதியை பொறுத்தவரை அதிகாலையில் ஏராளமான சாலையோர காய்கறி கடைகள் மற்றும் பல கடைகள் அமைந்துள்ளன. இந்த பகுதியில் நாள்தோறும் காலை ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் தங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்குவதற்காக வருகை தருவார்கள். இந்த நிலையில் தற்போது இந்த பகுதியில் மு க ஸ்டாலின் அவர்கள் தற்போது ஒரு தீவிர தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. அவருக்கு இங்க இருக்கக்கூடிய காய்கறி வியாபாரிகள் உற்சாக வரவேற்பு அளித்து வருகின்றனர். அது மட்டுமல்லாமல் இந்த பகுதியில் காய்கறிகளை வாங்குவதற்காக வருகை தந்திருந்த பொதுமக்களும் ஏராளமானோர் மு க ஸ்டாலினுடன் செல்ஃபி எடுத்துக்கொண்டும் கைகளை குலுக்கியும் தங்களது உற்சாகத்துடன் மிகுந்த மனமகிழ்ச்சிகளையும் வெளிப்படுத்தி வருகிறார்கள். அந்த காட்சிகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது. இதன் தொடர்ச்சியாக இன்று மாலை சேலம் பெத்தநாயக்கன்பாளையம் பகுதியில் நடைபெறக்கூடிய தேர்தல் பரப்புரை கூட்டத்தில் மு க ஸ்டாலின் பங்கேற்க இருக்கிறார். இந்த கூட்டத்தில் சேலம் நாடாளுமன்ற தொகுதி மற்றும் கள்ளக்குறிச்சி நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடக்கூடிய திமுக வேட்பாளர்களை ஆதரித்து அவர் தேர்தல் பரப்புரையில் ஈடுபட இருக்கிறார். குறிப்பாக இதே பெத்தநாயக்கம்பாளையம் பகுதியில்தான் திமுக இளைஞர் அணியின் 2வது மாநில மாநாடும் நடைபெற்றது. அந்த மாநாடு மிகப்பெரிய வெற்றியை தந்ததையொட்டி தற்போது இந்த நாடாளுமன்ற தேர்தல் பரப்புரையும் அதே இடத்தில் நடத்துவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் இந்த பொதுக்கூட்டத்தில் பங்கேற்பதற்காக வருகை தந்துள்ள மு க ஸ்டாலின் அவர்கள் தற்போது காலை தனது நடைப்பயணத்தின் போது வாக்காளர்களிடையே வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு பார்க்க முடிகிறது. தற்போது சேலம் கடைவீதி பகுதியில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திமுக வேட்பாளர் செல்வ கணபதியை ஆதரித்து வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார். சேலத்தில் பிரச்சாரத்தினிடையே தேநீர் பருகிய முதலமைச்சரின் பொதுமக்கள் உற்சாகத்துடன் தற்போது செல்ஃபியும் எடுத்து வருகின்றனர். சேலம் கடைவீதி பகுதியில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திமுக வேட்பாளர் செல்வ கணபதியை ஆதரித்து தற்போது தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார். விரிவான விவரங்களை செய்தியாளர் சுதன் வழங்க கேட்டறியலாம். சுதன், வணக்கம். இது குறித்தான விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் அருண்யா. 18வது மக்களவை தேர்தலையொட்டி தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் தேர்தல் பரப்புரை களமானது சூடு பிடித்துள்ளது. குறிப்பாக தமிழ்நாட்டை பொறுத்தவரை திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு க ஸ்டாலின் அவர்கள் கடந்த 22ஆம் தேதி துவங்கி தீவிர தொடர் தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்டு வருகிறார். அதே போல அதிமுக பொதுச் செயலாளர் உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் தங்களது கூட்டணி கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து சுற்றுப்பயணம் மேற்கொண்டு தீவிர தேர்தல் பரப்புரை மேற்கொண்டு வருகிறார்கள். அதன் ஒரு பகுதியாகவே திமுக தலைவரும் தமிழ்நாடு முதலமைச்சருமான மு க ஸ்டாலின் அவர்கள் கடந்த 22ஆம் தேதி திருச்சியில் இருந்து தனது தேர்தல் பரப்புரையை துவங்கி இருக்கிறார். ஒவ்வொரு மாவட்டமாக சுற்றுப்பயணம் மேற்கொண்டு திமுக மற்றும் கூட்டணி கட்சி சார்பில் களம் கண்டிருக்கக்கூடிய வேட்பாளர்களை ஆதரித்து தேர்தல் பரப்புரை மேற்கொண்டுள்ள அவர் இன்றைய தினம் சேலம் மற்றும் கள்ளக்குறிச்சி நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளர்களை ஆதரித்து பெத்தநாயக்கம்பாளையம் பகுதியில் நடைபெறக்கூடிய தேர்தல் பரப்புரையில் பங்கேற்று பேச இருக்கிறார். இதற்காக நேற்று மாலை சேலத்திற்கு வருகை தந்த அவர் சேலத்தில் நேற்று இரவு தங்கி ஓய்வெடுத்தார். பின்னர் இன்று அதிகாலை தற்போது அவர்
சேலம் அக்ரகாரம் மற்றும் கடைவீதி பகுதியில் நடைப்பயணம் மேற்கொண்டவாறு அப்பகுதியில் இருக்கக்கூடிய மக்களிடையே சேலம் நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளர் முன்னாள் அமைச்சர் TM செல்வ கணபதிக்கு ஆதரவாக வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். இந்த பகுதிக்கு வருகை தந்த முதலமைச்சருக்கு இங்கு இருக்கக்கூடிய கடை வியாபாரிகள் உற்சாக வரவேற்பானது அளித்தனர். அது மட்டுமல்லாமல் இந்த பகுதி மக்கள் பல்வேறு கோரிக்கைகளையும் அவரிடம் நேரடியாக முன்வைத்தனர். தொடர்ந்து அனைவரிடமும் அன்பாக பழகிய முதலமைச்சர் அவர்களின் கோரிக்கைகளை கேட்டறிந்து நாடாளுமன்ற உறுப்பினராக TM செல்வ கணபதி வெற்றி பெற்ற பின்னர் இந்த பகுதி மக்களின் கோரிக்கைகள் முழுமையாக நிறைவேற்றப்படும் என அவர் உத்தரவாதம் அளித்தார். அதைத் தொடர்ந்து இந்த பகுதியில் முதலமைச்சரை பார்வையிடுவதற்காக திரண்டிருந்த பொதுமக்கள் மற்றும் குழந்தைகள் என பலரும் அவருடன் செல்ஃபி எடுத்துக் கொண்டனர். இன்முகத்தோடு பொதுமக்களுடன் செல்ஃபி எடுத்துக்கொண்ட அவர் முதல் அக்ரகாரம் பகுதியில் உள்ள சிவா காபி பார் கடையில் வேட்பாளருடன் அமர்ந்து தேநீர் பருகினார். அதைத் தொடர்ந்து தற்போது இங்கிருந்து மாமாங்கம் பகுதிக்கு செல்லக்கூடிய அவர் இன்று மாலை பெத்தநாயக்கம்பாளையம் பகுதியில் நடைபெறக்கூடிய தேர்தல் பரப்புரையில் பங்கேற்றுக் கொண்டு உரையாற்ற இருக்கிறார். சேலம் மாவட்டத்தை பொறுத்தவரை முன்னாள் அமைச்சர் TM செல்வ கணபதி அவர்கள் நாடாளுமன்ற தொகுதியில் வேட்பாளராக நிறுத்தப்பட்டிருக்கிறார். குறிப்பாக இளைஞரணி மாநாடும் கூட சேலத்தில் தான் நடைபெற்றது. அதிமுகவின் கோட்டையாக இருக்கக்கூடிய சேலம் மாவட்டத்தை எப்படியாவது திமுக வசம் கொண்டு வர வேண்டும் என திமுக நிர்வாகிகள் தீவிரமாக செயல்பட்டு வருகின்றனர். அதன் அடிப்படையிலேதான் முன்னாள் அமைச்சருக்கு இந்த முறை MP சீட்டானது வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த வெற்றியை உத்தரவாதம் ஏற்படுத்தும் வகையிலேயே இன்றைய தினம் பரப்புரை மேற்கொள்வதற்காக வருகை தந்திருக்கக்கூடிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் கடைவீதியில் மக்கள் கூட்டம் அதிகமாக இருக்கக்கூடிய இந்த பகுதியில் நடைப்பயணம் மேற்கொண்டவாறு இந்த பகுதி மக்களிடையே ஒரு வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டிருக்கிறார்கள். வர்ணியா, சுதன், விவரங்களுக்கு நன்றி.